ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம வாழைப்பழத்தை இட்லி தட்டில் வச்சு இட்லி மாதிரியே அவிச்சு எடுத்துக்கிற போகிறோம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் அவிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இட்லி பிளேட்டில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் அவிச்சு எடுத்துக்கோங்க. அவிச்ச அந்த வாழைப்பழத்தை தோல் உரிச்சிட்டு நான் மிக்சி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா அது கூடவே ஒரு கப் அளவுக்கு நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. வீட்டில் இருக்கக்கூடிய இடியாப்ப மாவு எது வேணாலும் சேர்த்துக்கிறலாம். அதுக்கப்புறமா ஒரு அரை கப் அளவுக்கு வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இது கூடவே நம்ம ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறலாம். நீங்கள் கடைசியாக கூட சேர்க்கலாம். நான் மிக்சியிலேயே சேர்த்துடுறேன், ஈஸியாக வேலை முடியும்னு சொல்லி. அதுக்கப்புறமா இது கூட ஒரு ஸ்பூன் அளவு எள்ளு இல்லைன்னா கருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. நான் கருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். கருஞ்சீரகம் சேர்த்தா லைட்டாக காரம் இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு காரம் பிடிக்காதுன்னா நீங்கள் எள்ளு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அடித்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும். இதை நீங்கள் டைரெக்டாக எண்ணெயில் போட்டும் பொரிச்சு எடுக்கலாம், இல்லை இந்த மாதிரி பணியார குழியிலையும் சுட்டு எடுக்கலாம். பணியார குழியில் கொஞ்சம் போல் நெய் தடவிக்கிறலாம். நம்ம எண்ணெயில் சுட்டு எடுக்கிறத விட இந்த மாதிரி சுட்டு எடுத்தோன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஏன்னா எண்ணெய் அதிகம் குடிக்காது. எண்ணெய் இப்போ பார்த்திங்கன்னா நெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் நம்ம செய்து வச்சுருக்க அந்த கலவையை இதில் சேர்த்துடலாம். கெட்டியாக இருக்கனால நம்ம ஸ்பூனில் சேர்க்கும்போது அது விழுகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது பாருங்கள். இதுவே கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா ஈஸியாக விழுந்துடும். ஆனால் இந்த ரெசிபி தண்ணியாக இருந்தது அப்படின்னா ரொம்ப உள்ளே ஃபுல்லாக ரொம்ப சாஃப்டாயிரும். அதனால் அவ்வளோ நல்லா இருக்காது. கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வெளியிலலாம் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதே போல் மற்ற எல்லா குழியிலையுமே நான் மாவு சேர்த்துட்டேன். இப்போ மூடி ஒரு சைடு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும். ஏன்னா நம்ம ஏற்கனவே வாழைப்பழத்தை வேக வச்சுட்டோம். அதனால் பச்சை வாசனைலாம் வராது. அதனால் ஒரு 2 நிமிஷம் வேக வச்சாலே போதும். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா 2வது சைடு இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் இந்த ரெசிபிக்கு வாழைப்பழத்தை பச்சையாகவே கூட சேர்க்கலாம். ஆனால் நான் ஏன் நல்லா வேக வச்சு சேர்த்தேன் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த பச்சை வாசனை வராது. அந்த வாழைப்பழத்துடைய அந்த விழுவிழுப்புத்தன்மை, அந்த பச்சை வாசனை இதெல்லாம் வராமல் இருக்கும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா அந்த வாழைப்பழத்தோட வாசனை வரும். நம்ம பணியாரம் சாப்பிட்ட ஃபீலே இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நெய்யப்பம் மாதிரி அவ்வளோ சுவையாக இருக்கும். இப்போ 2வது பக்கமும் திருப்பியாச்சு. திருப்பினதுக்கு அப்புறமா நீங்கள் இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு இதை நம்ம சர்வ் பண்ணலாம். இதை நீங்கள் காலையில் டிஃபனாக சர்வ் பண்ணலாம், குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம், ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம், ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்காக கூட இதை எடுத்துக்கிறலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்றதுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இதை ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி செஞ்சுட்டே இருப்பீங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.